ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடு எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த நியூ பேமெண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே சர்ச் பீப்புள் அப்படின்ட்டு இருப்பார். அங்கே வந்து கூகுள் அப்படின்னு டைப் பண்ணாலே ஓகே, இல்லை ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடு அப்படின்னு எனக்கு டிஃபால்ட்டாக காட்டு பாருங்கள். ஏன்னா நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படி காட்டுது. நீங்கள் புதுசாக பண்ணுறது இருந்தால் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடு அப்படின்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ரீசார்ஜ் பண்ணது. மினிமம் 10 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் என்ன லெவலுக்கு வேணுனாலே நம்ம வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வேணும்னாலே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமாக என்னென்னா வந்து நீங்கள் மெயில் ஐடி ஒன்று, ஜிமெயில் ஐடி ஒன்று போட்டுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியாக இருந்தாலும் கூட ஓகே, இல்லை புது மெயில் ஐடி என் ஃப்ரெண்டு வெளியில் இருக்கார், அவருக்கு வந்து அவர் மெயிலுக்கே வந்து அந்த கோடு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் மெயில் ஐடிக்கே கூட வந்து லிங்க் நியூன்னு வரும் பாருங்கள், அதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது அவர் மெயில் ஐடி போட்டு அதுக்கப்புறம் அவர் நேம் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அவர் மெயிலுக்கு வந்து சென்ட் ஆகிடும், ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா. பாருங்கள், இது வந்து அந்த டிக் மார்க் இருக்குது இல்லையா, என்ன அமௌண்ட்டுன்றது அமௌண்ட்டு என்னங்கிறது வந்து நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணணும். இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். நான் 30 ருபீஸ்க்கு பண்ண போகிறேன். 30 ருபீஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே ப்ளூ கலர் டிக் மார்க் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பே 30 ருபீஸ்ன்னு காட்டுது, அது ஓகே பண்ணுங்கள். இது ஓகே பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அது நான் ரீஃபண்டபிள், அதாவது அது வந்து திரும்ப வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இங்கே கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆகும். இப்போ உங்களுடைய பின் நம்பர், அந்த கூகுள் பேயோட பின் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதை டைப் பண்ணிங்களானாக்கா ப்ராசஸ் ஆகும். என்னுடைய கூகுள் பே நம்பர் வந்து பின் நம்பர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் நம்பர் தப்பாக போட்டதுனால வந்து அப்படி அது வந்து ப்ராசஸ் ஆகலை. ஸோ நான் ரீட்ரை பண்ணுறேன். உங்களுடைய பின் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்களன்னா தான் வந்து நீங்கள் வந்து அந்த ரீசார்ஜ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். தப்பாக பண்ணிங்கன்னா இதே மாதிரி தப்பாக வந்து ரீட்ரைன் தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக பின் நம்பர் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து டிக் மார்க் வந்துச்சு, அதாவது ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ அந்த 30 ருபீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே ப்ராசஸ் யூஸ் கோடுன்னு வந்துச்சு. இப்போ அந்த 30 ருபீஸ்ன்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், ரீசார்ஜ் கோடு அப்படின்னு 42S69 அப்படின்னு வருது இல்லைங்களா. இதுதான் வந்து அந்த ரீசார்ஜ் கோடு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட மெயில் ஐடி தான் அதாவது யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க மெயில் ஐடி கொடுத்துருந்தாக்கா அவங்க மெயில் ஐடிக்கு டைரெக்டாக வந்து சென்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதை நீங்கள் இப்படியும் அனுப்பிச்சி விடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில்லையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ எதில் வேணுனாலும் அனுப்பிச்சி விடலாம். இன்னொன்று, இந்த ரீசார்ஜ் கோடை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணிக்காத அளவுக்கு வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணோம். பட் இப்போ நான் இங்கே காட்டியிருக்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ரீசார்ஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து அந்த ரீசார்ஜ் கோடு எப்படி டிஸ்பிளே ஆகுது, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு போகிறேன். ஏன்னா என்னுடைய மெயில் ஐடி தான் நான் கொடுத்துருந்தேன். என்னுடைய மெயில் ஐடிக்கு போனாக்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தான் ப்ராசஸ் ஆகுது. இந்த அப்டேட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்ஸில் நோ ரிப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த நோ ரிப்ளை தான் வந்து அந்த ரீசார்ஜ் கோடு வந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் யுவர் கோட் அப்படின்னு வந்து வந்திருக்கு அந்த ரீசார்ஜ் கோடு.
நம்ம ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோம் இல்லையா, அந்த கோடு தான் கரெக்டாக இங்கே வந்திருக்கும். உன்னுடைய மெயிலுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சில நேரத்தில் வந்து டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டாக கூட வந்து அது வரலாம். அப்படி வர்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ணி கூட அந்த ரீசார்ஜ் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ மெயிலுக்கு தான் அனுப்பணுன்னாக்கா அது மெயிலில் இருக்கிறதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து நான் ப்ளே ஸ்டோரில், அதாவது கூகுள் பேயில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததையும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ என்னுடைய ஜிமெயில் ஐடிக்கு வந்திருக்கிற அந்த கோடையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு சில நேரத்தில் வந்து மெயில் ஐடிக்கு வந்து அந்த ரீசார்ஜ் கோடு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துட்ருக்க வேண்டாம். அப்படி வந்தால் ஓகே, வரலனாக்கா நீங்கள் இந்த கூகுள் பேயிலே வந்து எப்படி அந்த கோடு எடுத்து யூஸ் பண்ணுறன்றது காட்டியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து மெயில் ஐடியில் இருந்த அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடையும் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். பட் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த கூகுள் பேயில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது தேவையில்லைன்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ்.